ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு முக்கியமாக பச்சரிசி மாவு தேவைப்படும். பச்சரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது சொல்லிடுறேன். தேவையான அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு வெள்ளைத்துண்டு அல்லது வெள்ளை துணியில் அதை காய வச்சுட்டு, அதாவது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போதே அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. சப்போஸ் இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு எனக்கு டைம் எடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். பச்சரிசி மாவு கிடைக்கும், கொழுக்கட்டை மாவே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மாவு வறுக்கணும். மாவு வறுக்கிறதுக்காக ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ப்ராசஸ் பண்ண மாவு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் வறுத்து எடுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு நான் மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரை வெல்லமும் நம்ம அளந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவை நல்லா வறுத்து எடுக்கணும். அப்போ கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கிறது கூட இல்லாமல் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி உதிரியாக ஆகிடும். அந்தளவுக்கு இருந்தாலும் இப்போ மாவும் நம்மளுக்கு நல்லா வெதுன்னு ஆகிடுச்சு, போதும். ஸோ அடுத்தது நான் தேங்காய் கொஞ்சம் வறுத்துப்பேன் எப்பயுமே. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நெய் விட்டு தேங்காய் வறுத்துப்பேன். இப்போ நீங்கள் இந்த தேங்காய் நார்மலாக வறுக்காமல் கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. பட் எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் விட்டு இது கூட நான் தேங்காய் துருவில் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறேன். ஏன்னா இது நல்ல ஒரு அரோமாவும் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக ரொம்ப வறுத்துடாதீங்க. இது ஒரு ஒரு மீடியமாக நீங்கள் வறுத்தாவே போதும். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி அடிப்பிடிக்காமல், இதுவும் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். நல்ல ஒரு அரோமா கிடைக்குது. சூப்பர். கண்டினியூஸாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் விட்டாலும் அது அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாவே போதும். நம்மளுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனால் போதும். ஸோ அடுத்தது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இதுக்கு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே அளவுக்கு தான் இதுவும் எடுத்திருக்கேன். அந்த அரிசி மாவு எடுத்த இல்லைங்களா, அதே அளவு சர்க்கரை. அந்த 1 கப் அளவே தான் தண்ணியும் விடணும். அதை விட்டு நல்லா கொதிச்சா போதும். நீங்கள் அந்த பாகு கம்பி பதம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தாவே போதும். ஏன்னா இது நம்ம மாவு உள்ளே போட்டு கலக்கிறதுனால அந்த கம்பி பதம்லாம் நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு இன்னும் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே போதுமான அளவுக்கு இனிப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்தாலும் ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ இது கூட கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும்தான் நான் சேர்க்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம தூசு மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது கரைஞ்சு அது அடியில் தங்கிடும். அதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்காக இந்தளவு கொதிச்சாவே போதும். பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் வடித்து எடுத்துடுறேன். தூசெல்லாம் வடித்து எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே கடாயில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணால் போதும். ஸோ இதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே நம்ம நெய், தேங்காய் இதெல்லாமே நம்ம சேர்த்துடலாம் அடுத்தடுத்து. பாருங்கள், அடுத்து நான் தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் டக்குன்னு நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ அது அதோட தன்மையே மாற ஆரம்பிச்சிடும். அதில் நான் வறுத்து வச்சுருக்க அந்த மாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கட்டியாகாத அளவுக்கு நம்ம கலந்து விடணும். ஏன்னா நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும், திக்காகிடும். அப்போ நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது மாறிடும். ஸோ அந்த மாதிரி மெதுவாக நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், அது நம்மளுக்கு அந்த சர்க்கரை பாகு அந்த மாவு நல்லா இழுத்துருச்சு. அரிசி மாவு பொதுவாகவே இந்த மாதிரி திக்காகிடும் சீக்கிரமாக. ஸோ இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், அது அப்படியே திரண்டு வருது இல்லையா, இந்த மாதிரி தான் திரண்டு வரணும்.
இதுதான் பதமும் கூட. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனால் போதும். நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த தேங்காய் நான் போட்டு இப்போ கடைசியாக சேர்த்து உப்பு கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணும்போது. போதும், ஸ்டவ் அணைச்சிக்கிறேன். பாருங்கள், இதுதான் பதமும் கூட. ஸோ இதை வந்து இப்படி பாருங்கள், சூடு கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கு இல்லையா, அப்போ இருந்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பிடிக்கணும். கையில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் தடவிக்கலாம், தப்பில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க. எல்லா மாவுமே இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் எப்பயுமே வந்து இட்லி பாத்திரத்தில் இலை வச்சு தான் வேக வைப்பேன். அதனால் இலை நான் வந்து அடியில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பிடிச்சிருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் மேலே வச்சுட்டு, ஆக்சுவலாக இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணாமல் இருக்கும்போது பண்ணணும், சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு அதுக்கு மேலேயும் இலை வச்சு கவர் பண்ணிவிடுவேன். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், 10 நிமிஷம் வெந்துருச்சு. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 10 நிமிஷம் போதும், ஏன்னா அதுக்கு மேலேயும் வைக்க தேவையில்லை, அது கம்மியாகவும் தேவையில்லை. பாருங்கள், அது நல்லாவே வெந்திருக்கு. அந்த இலையெல்லாம் பார்த்தீங்களா, நல்லா அதுவும் வெந்து அந்த இலையோட எசன்ஸும் வந்து கொழுக்கட்டை மேலே விழுந்திருக்கும். அப்போ பார்த்தா அந்த இலையோட டேஸ்ட்டும் அதில் வரும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதாங்க கொழுக்கட்டை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நான் இப்போ போய் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.